நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த காயத்தோடையும் போயிட்டு நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டாரு. வெண்பாவை கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரோட பாசத்தை பார்க்கணுமே, அடடா இடு இணையே இல்லாத ஒரு பக்கம் பாசம் அன்பு எல்லாமே ஒரு பக்கம் அந்த இடத்துல வெளிப்படுது. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி வராங்க. அவங்க மனசுக்குள்ள பாக்கணுமே, அப்படியே சும்மா வன்மத்தை வச்சுக்கிட்டா, ஐயோ இவ எப்படி கிடைச்சா திரும்ப கிடைக்க மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிருச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி தேம்பி வெம்பி அழுந்துட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி மனசுக்குள்ளவே. அது மட்டும் இல்லாம கிடைச்சிட்டால, இதுக்கப்புறம் நான் வைக்கிறேன், அப்ப இன்னும் பொண்டாட்டி உங்ககிட்ட உண்மையை நிறைய மறைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவள் ஆல்ரெடி பிரெக்னென்ட், இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சிருக்கா இல்லையா, அவ எப்படியா பட்டாலா இருப்பா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சு இதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டு உண்மையாவளே ஒரேடியா நிரந்தரமா பிரிக்கிறதா என்னோட டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. அதை கேட்ட உடனே பார்க்கணுமே, அப்படியே சும்மா ஒரு பக்கம் கொந்தளிக்கிறார் நம்ம விஜய். ஆனா மனசுக்குள்ள தானே பேசினாங்க, அது எப்படி விஜய் கேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கேட்கறது நல்லாவே புரியுது. அவங்க எப்படி மனசுக்குள்ள பேசினாலும் அதே மாதிரி நம்ம விஜயும் அவர் மனசுக்குள்ள பேசிக்கிட்டாரு. இதுதான் சைலண்டான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நம்ம தீபக் வராரு. வந்ததோட மட்டும் இல்லாம அந்த ரவுடிங்களெல்லாம் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான தண்டனை வாங்கிட்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு பக்கம் ஜெயிலே கழிகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தை பாவங்கள் அடி, அந்த குழந்தையோட மனசாச்சு கொஞ்சம் மனம் இருக்கா, அந்த குழந்தை எப்படியான கடத்தி எட்டுன்னு போயிட்டு 10 லட்சம் 20 லட்சம்னு விற்க பாக்குறீங்களே, நீங்களாம் மனசுனுங்களாடா, ஏன்டா அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு அவங்கள அடிச்சு தரன்னு ரோடா இழுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் அது நடக்குமாங்க? நிறைய கண்ட்ரிஸ், அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றவங்களும் கரெக்டான தண்டனை பொதுமக்களை வச்சு தராங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம இதுல நடந்ததா பாடம் இல்லை, நடக்க போதான்னு சொல்லிட்டு தெரியல. புதுசா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, இந்த மாதிரி எதனா நடக்குமா, அப்பதான் பயம் வரும். அந்த பயத்தினாலே யாரும் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா புரிதல் இருக்கு. அந்த புரிதல் படி எல்லாரும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இல்ல சட்டத்தால் படிதான் நடக்கணும், சட்டத்துக்கு காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போக போதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, இந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு, நம்ம கான்செப்டுக்குள்ள நாம வருவோம். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம நாகு இருக்காங்க. அவங்க மெல்ல நம்ம மல்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மல்லி, இதோ பாரு, இப்படியே போனா வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னை நீ மாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம நீ தான் போய் பேசணும். நீ போய் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம நீ ஒரு பக்கம் மனசுக்குள்ள எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருந்தா அது எதுக்கும் வேலைக்கு ஆகாது. அதனால நான் சொன்னதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. நம்ம மல்லி விஜய் கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இருந்து நம்ம விஜய்க்கிறாருல, அவரு இருந்து கெட்ட மல்லி பக்கம் போய் உட்காந்து, மல்லி என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு சோகம், வெண்பா இல்லைன்னு சொல்லிட்டு கவலை எல்லாத்தையும் சேர்த்து நான் உன் மேலதான் காட்டிட்டேன். ஏன்னா பாசமும் கோபமும் சரி பிடிச்சவங்க மேலதான் வரும், அதனாலதான் நான் உன் மேல காட்டிட்டேன், நீ தப்ப நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே, ஓஹோ ஏண்டா நீ பேசுறதெல்லாம் பேசுவ, திட்டதெல்லாம் திட்டுவ, நான் அதை வாங்கிக்கணும், திருப்பி நீ உடனே அந்த டைலாக் விட்டா நான் ஏத்துக்கணுமா, முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போயிட்டு மல்லி கிட்ட பேசுறாரு. அந்த சமயத்துல வெண்பாவை பார்த்து, வெண்பா உனக்கு தம்பி பாப்பா வேணுமா, யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே எனக்கு தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல, அம்மா கூடி சீக்கிரம் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் நம்ம மல்லி போன்ல அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நான் புருஷங்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் சொன்னோம், ஆனா என்னால சொல்ல முடியலன்னா என் மனசே பாரமா இருக்கு, அம்மா ஸ்தானத்துல நீங்க தான் இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசினிருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத தங்கம், எல்லாமே நல்லதா நடக்கும். வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வரலாம், கஷ்டமே நம்ம வாழ்க்கையை இருந்துராது, நமக்கும் ஒரு நேரம், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஒரு பக்கம் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு, ஆறுதலாகவும் இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சென்றடையும் அப்படின்றத நான் கண்டிப்பா நம்புறேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம பாபு இருக்காரு. அவர் வந்து விஜய் கிட்ட பேசினது எல்லாமே கேட்டு பாபு போன் பண்றாரு. என்ன மன்னிச்சிருங்க, உங்க தங்கச்சி போன் பண்ணி பேசுறது நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன், நானே அவகிட்ட போய் பேசுறேன், பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமா பேசினாங்க. மல்லி போயிட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்பவே பாசமா கேரிங்கா பாத்துறாரு. இதெல்லாம் பார்த்த நாகுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதே சமயத்துல தான் இங்க இருக்கிறது தப்பு, தான் புருஷங்கட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் வருது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரும் இவர் மேல உயிரை தான் வச்சுன்னு இருக்காங்க. ஆனா அவர் பேசின ஒரு சில வார்த்தை, அந்த வார்த்தை ஏன் பேசினாரு, நம்ம காசுன்னு ஒரு பக்கம் அவரை ப்ரெஷர் பண்ணா பாவம் அவன் மட்டும் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட என்ன பணம் இருக்கு, அவரை பற்றி நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமை பண்ணோம்லே
அது தப்பு தானே, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு செய்கிறாங்க. தவற உணர்ந்து திருந்த போகும் நாகு நாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அது திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பக்கம் டிங் 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 டிங்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கதிரேசன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தான் பேத்தியை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. விஜய் இனிமையை பேத்தி நான் என் கூட வச்சுறேன், உங்ககிட்ட விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு 10 நாள் என் கூட வச்சுன்னு இருக்கேன், என் பேத்தி இல்லாத சோகத்தை நான் தீர்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுருக்கேன். இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே ஏதோ நீயும் சொல்கிறேன் ஏதோ நானும் கேட்குறேன் சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது இது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல ட்விஸ்ட்டு தரும் விஷயங்கள் தான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க எது இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஐயோ இப்படி நடந்துருச்சடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணால் அது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.